செபி வந்து ஃபைனல் பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், செபி வந்து சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல் பேப்பர் ரிலீஸ் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா செபி வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து நல்ல சேஞ்சஸாகவும் இருக்குது, நிறைய சேஞ்சஸ் வந்து கெட்ட சேஞ்சஸாகவும் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஜிமெயிலில் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் ஜிமெயிலை பார்த்து ஃபீட்பேக் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா அப்போனா தான் செபிக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம். இந்த விவரம் தானா என் மூலதானா இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இப்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த டேபிளில் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிக்ஸ்னு இருக்கு பாருங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிக்ஸ்னால் இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கோ அது வந்து எக்ஸிஸ்டிங்கு. ப்ரொப்போசல் என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ். மினிமம் கான்ட்ராக்ட் சைஸ் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சமாக இருக்குது. அது எப்போ செட் பண்ணது அப்படின்னா 2015 வந்து செட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து சேஞ்சே பண்ண கிடையாது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் கான்ட்ராக்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோலேருந்துன்னா 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஃபேஸில் வந்து 20 லட்சத்துலேருந்து 30 லட்சத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஃபேஸ் அதாவது ஃபஸ்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் 6 மாதம் கழிச்சு, இங்கே 6 மந்த்துன்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். 6 மந்த்து கழித்து செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் சேஞ்சஸ் என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்டர்வலில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டாவே தெரியும், ரேஷனலைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்ரோடக்ஷன் மெத்தடாலஜி, யூனிஃபார்ம் இன்டர்வல் நியர் ப்ரிவேலிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து 22,500 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வைங்க. இன்டர்வல் எவ்வளோ இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்துட்டிங்கன்னா 22,550 இருக்கும், 22,600 இருக்கும், 22,650 இருக்கும். இதுதான் வந்து நார்மலாக. இது வந்து கிட்டத்தட்ட 65 இன் தி மணி, 65 அவுட் ஆஃப் தி மணி இருக்கும். 65 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வெறும் 4% வரைக்கும் தான் 50 பாயிண்ட் வந்து கேப் இருக்கும். 4%க்கு மேலே அந்த கேப் வந்து 100 சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 22,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 4%ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 27,000 வச்சுங்க. 4% கணக்கு வைக்கல, 27,000 வச்சுங்க. 27,000 வரைக்கும் 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். 27,000 வரைக்கும் 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து 100 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 27,000க்கு அப்புறம் 27,100, 27,200 அப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 100 கொண்டு வர போகிறாங்களா, 500 கொண்டு வர போகிறாங்களான்னெல்லாம் என்னன்னு தெரியல. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேர்ட் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா அப்ஃப்ரண்ட் கலெக்ஷன் ஃபார் ஆப்ஷன் ப்ரீமியம் போட்டிருக்காங்க. இது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறது தான். இந்த சேஞ்சஸ் வந்து ஒன்றும் பெரிய இம்பேக்ட் எல்லாம் கொடுக்காது. ஃபோர்த்து என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்ப்ரெட் பெனிஃபிட்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ கேலண்டர் ஸ்ப்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், மார்ஜினில் வந்து கம்மியாகும். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு, அது இன்ட்ராடேனா 0DT எக்ஸ்பிரி டே அன்னைக்கு கேலண்டர் ஸ்ப்ரெட் எடுத்தால் அங்கே வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்து கம்மியாகாது, ஹெட்ஜிங் பெனிஃபிட் வந்து கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ மார்ஜின் பெனிஃபிட் ஃபார் கேலண்டர் ஸ்ப்ரெட் இன்வால்விங் எனி கான்ட்ராக்ட் அந்த சேம் டே டியூ டு இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்பைரி. சேம் டேயில் இன்றைக்கி எக்ஸ்பீரி ஆக போகிற கான்ட்ராக்டை நீங்கள் ஹெட்ஜ் பண்ணினீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்காது, ஹெட்ஜிங் அட்வான்டேஜ் வந்து கிடைக்காது. இப்போ வந்து நீங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் சைஸ், அதாவது இன்றைக்கி தேதி வந்து 31 இருக்குது, இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி. நான் வந்து பேங்க் நிஃப்டியோட 7ஆம் தேதியோட எக்ஸ்பைரி இங்கே ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே செல் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து ஹெட்ஜ் பெனிஃபிட் கொடுப்பாங்க இப்போதைக்கு. இப்போது இந்த சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஹெட்ஜ் பெனிஃபிட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து சேஞ்சஸ் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷனல் லிமிட். அதாவது MIISங்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து இந்த இன்ட்ராடே மார்ஜின்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை வந்து
கிளியரிங் கார்பரேஷன், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சி இவங்கெல்லாம் வந்து இன்ட்ராடேக்கு பார்க்குற மாதிரி. இப்போ வந்து அவ்வளோ லிபரலாக இல்லை. இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டைட்டனிங் பண்ண போகிறாங்க. ஒரு புரோக்கரில் வந்து அதிகமான பொசிஷன் வந்து ஆட் ஆச்சுன்னா அங்கே வந்து கேள்வி கேட்பாங்க. அதுதான் வந்து இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட். இது வந்து நம்மளுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரியலைசேஷன் ஆஃப் வீக்லி இண்டெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி ட்ரேட்ஸ் வந்து நிறைய நடக்குது. எல்லா நாளும் எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்ஃபார்மாக வெறும் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பைரி தான். என்எஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சிக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரின்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான். என்எஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி. அதை தவிர வேறு எந்த எக்ஸ்பைரியும் இருக்காது. வீக்லி எக்ஸ்பைரி சொல்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரி எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். மந்த்லி எக்ஸ்பைரியை பற்றி அவங்களுக்கு எதுவுமே சொல்லலை. என்எஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி, பிஎஸ்சிக்கு ஒரு எக்ஸ்பைரி. இந்த டேபிள் எல்லாம் இல்லாத ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா இஎல்எம் மார்ஜின் சொல்கிறாங்க. இஎல்எம் மார்ஜின் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அர்த்தம். அதாவது அது வந்து 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 10 லட்சத்துக்கு 4% எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க. அந்த மார்ஜின் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி. இன்ட்ராடேனா எக்ஸ்பிரி டேயில் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த 4% இன்க்ரீஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் ட்விட்டர்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த இஎல்எம் மார்ஜின்னா என்னன்னு சரியாக தெரியல. இது மட்டும் யாராச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஎல்எம் மார்ஜின்னா என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அவ்வளோதான். இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரனால நமக்கு என்ன பாதிப்பாகும் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு என்ன பாதிப்பாகும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஸ்டார்டிங் பண்ணுறப்போ ஆப்ஷன் செல்லிங்குள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ லோ கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தங்க ஆப்ஷன் செல்லிங்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் 5 lakhக்கு மேலே கேபிட்டல் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 5 lakhக்கு கீழே இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. இது வந்து ஆப்ஷன் பையருக்கு கொண்டு வந்த ரூல்ஸ் மாதிரி தெரில. ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் இங்கே வந்து நிறைய பேர் அடிபடுவாங்க. அதுவும் யார் அடிபடுவாங்க அப்படின்னா வெறும் லோ கேபிட்டல் வச்சு ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறாங்களா அவங்க வந்து அடிபடுவாங்க. அதே மாதிரி அல்கோ ட்ரேடர்ஸ் அடிபடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஏற்கனவே பேக் டெஸ்ட் வந்து நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸ்பிரி டேயில் தான் வந்து அவங்க நிறைய காசு பார்த்துட்ருக்காங்க. அதனால் வெறும் 2 எக்ஸ்பைரின்னு வந்துச்சு அப்படின்னா அவங்க காசு பார்க்குறது கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நிறைய பேர் பொசிஷனல் ட்ரேடெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. வெறும் இன்ட்ராடேயில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் எக்ஸ்பைரி டே ட்ரேட் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. டீசெண்டான அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக வரும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை ஆட்டோமேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய பிரச்சனையாக வரும். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா நான் வந்து இந்த ஜிமெயில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அந்த ஜிமெயிலில் வந்து நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட என்ன ஃபீட்பேக்னாலும் அந்த ஜிமெயிலில் கொடுங்க. அப்படின்னா தான் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதாவது நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து சேஞ்சஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த தேதிக்குள்ளே ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 20 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா ஃபீட்பேக் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபீட்பேக் கொடுத்தா தான் வந்து செபிக்கும் தெரியும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் என்னென்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா செபியில் இருக்கிறவங்க வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ட்விட்டர்லையும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. செபியில் இருக்கிறவங்கள வந்து இந்த ட்ரேடர் மைண்ட் செட்லேருந்து யாரும் பண்ணுறதில்ல. சும்மா புக் வைஸ் ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலை படிச்சுட்டு ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீட்பேக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.